My dear students, Medical Selection Committee website la MBBS BDS counseling காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அட்டெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன் பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல நியூவா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் 33 and 34 னு ரெண்டு கொடுத்திருக்காங்க. 33 என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து 34 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் 33 இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அன்ஃபில்ட் NRI கோட்டா சீட்ஸும் அதே மாதிரி அன்ஃபில்டா இருக்கக்கூடிய மைனாரிட்டியில உள்ள சீட்ஸ், அதாவது நமக்கு வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஃபில் ஆகாத சீட்ஸை வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து நோட்டிபிகேஷன் 33. இதே மாதிரி நோட்டிபிகேஷன் 34 ஒன்னு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 34th நோட்டிபிகேஷன்ல முக்கியமா சொல்லிருக்கக்கூடிய விஷயம் எதை பத்தி அப்படின்னா சீட்ஸை வந்து ரிசைன் பண்றது பத்தி சொல்லிருக்காங்க. சோ இந்த 34வது நோட்டிபிகேஷன் எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா MBBS BDS ஓட ரெசிக்னேஷன் ரிலேட்டட் ஆனது. அதாவது அலாட்டட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சி அந்த சீட்டு உங்களுக்கு பிடிக்காட்டாலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அந்த சீட்டை ரிசைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிசைன் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 3/10/2025 5 மணில இருந்து 9/10/2025 வரை ஆன்லைன்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெசிக்னேஷன் பண்ணிக்கலாம். இந்த டேட்டுக்குள்ள நீங்க ரெசிக்னேஷன் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயா வந்து எக்ஸிட் ஆயிக்கலாம். எந்த பெனால்ட்டியோ செக்யூரிட்டி டெபாசிட்டோ எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. ஒருவேளை இந்த டேட்டுக்கு அப்புறம் 9/10/2025 அப்புறம் நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காலேஜ்ல உங்களுக்கு கிடைச்ச சீட்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்றீங்க, இல்லைன்னா வந்து என்னால அங்க படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுல நீங்க இடைநிறுத்தம் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை இழக்க வேண்டியது இருக்கும். டியூஷன் ஃபீஸ் நீங்க ஆல்ரெடி ஏதாவது பே பண்ணிருந்தீங்கன்னா அதை திருப்பி தர மாட்டாங்க. டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் நீ தனியா இருக்குது, அது நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள யாருக்காவது கிடைச்ச சீட்டை நீங்க ரிசைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கொடுத்திருக்காங்க. 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசைன் பண்றதுக்கு தனி லிங்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஜெனரல் கோட்டால உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசைன் பண்றதுக்கு தனி லிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வந்து சைன் இன் பண்ணி அந்த ரிசிக்னேஷன் ப்ராசஸ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ மறந்துடாதீங்க, ரிசிக்னேஷனுக்கான லாஸ்ட் டேட் உங்களுக்கு என்னைக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு 9/10/2025 வரை கொடுத்திருக்காங்க. சோ சீட்டை ரிசைன் பண்றோம்னு நினைக்கிறவங்க இந்த டேட்டுக்குள்ள ரிசைன் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க பினான்சியல் லாஸஸ் அவாய்ட் பண்ண முடியும். இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ.